பிரைஸ் லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும் அப்படின்றது இந்த உலகம் வரைந்த விதிமுறையாக இருக்குது. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் கடவுள் நம்மை உருவாக்குறதுக்கு முன்னாடியே, நம்ம படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். அதோடு தான் நம்மளை படைத்திருக்கிறாருன்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அதை நம்புறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறதே மிகப்பெரிய போராட்டமாக இருக்குது. எதிர்காலத்தை குறித்தா யோசித்தாலே ஐயோ இது எப்படி இருக்குமோன்ற பயமும் கலக்கமும் தான் பல பேருக்கு அதிகமாக இருக்கே தவிர, நம்ம கடந்த காலத்தை குறித்து நம்ம நினைத்து பார்க்குறோமா? நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம், நம்ம எதற்காக இந்த பூமியில் இந்த இடத்துல உருவாக்கப்பட்டோன்றதை என்றைக்காவது நம்ம உணர்வோடு கூட யோசிச்சுருக்கிறோமான்னு கேட்டால் தெரியல அது எத்தனை பேர் செஞ்சுருக்கிறாங்கன்னு. ஆனால் நிச்சயமாய் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள், ரைட்? தேடுகிற யாவர்களும் கண்டடைவார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய திட்டம் என்னன்னு உணர்வுடையவர்களாய் நம்ம தேடுவோம்னு சொன்னால் நிச்சயமாய் அதை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாய் அதை கண்டடைவர்களாக இருப்போம். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நம்ம மனுஷனாய் படைக்கப்பட்ட நாம் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோன்றதை மறந்து மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறவங்க தான் இங்கே அதிகமாக இருக்கிறாங்க. ஏன் நான் மிருகத்தோடு கூட கம்பேர் பண்ணுறேன்னா, ஒரு மாடை எடுத்துக்கோங்களேன். அது பிறக்கும், உயிர் வாழ சாப்பிடும், அதுக்கப்புறம் சும்மா இருக்கும்போது ஆசை போட்டுட்டு தூங்கும், திருப்பி சாப்பிடும், திருப்பி ஆசைப்படும், திருப்பி தூங்கும். இதுதான் அதோட வாழ்க்கையோட சைக்கிளாக இருக்குமே தவிர அதுக்கு ஒரு பெரிய லட்சியம், பெரிய நோக்கம், பெரிய திட்டம்லாம் எதுவுமே இருக்காது. அதோடைய வாழ்க்கை, அதோடைய உயிர் வாழ்கிறது மட்டும்தான் அதோடைய எண்ணமாக இருக்கும். அப்போ இன்றைக்கும் பல மனுஷர்கள் தான் எதற்காக படைக்கப்பட்டோம், தான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்றதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி நான் உயிர் வாழ்கிறதுக்கும் நாளைக்கு உயிர் வாழ்கிறதுக்கும் தேவைகளை மட்டுமே, அந்த வாழ்வாதாரத்தை மட்டுமே தேடி ஒருத்தர் ஓடிட்டுருக்கிறாங்க, சம்பாதிட்டுருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்கிறாங்க, தூங்குறாங்க அப்படின்னு சொன்னால் மிருகத்துக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் இருக்கின்றது தான் உண்மை. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே கடவுளுடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால் கடவுள் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நோக்கத்தை, திட்டத்தை வைத்து தான் படைத்திருக்கிறாரு. இங்கே யாருமே ஆக்சிடென்டல் கிடையாது. அப்போது இதுதான் வேதத்தில் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். நம்மை உண்டாக்கின கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம ஏன் உண்டாக்கணுன்றது தெரியும். அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, நம்முடைய திட்டம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன்படி நான் வாழணும்னு யாராவது விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மை உண்டாக்கின, நம்மை படைத்த கடவுளிடத்தில் நம்ம கேட்போம்னு சொன்னால் 100% நம்ம பதிலை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். ஆனால் உணர்வில்லாத மிருகத்தை போல வாழுகிறவர்களால் மிருகமாய் மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு நாளும் மனுஷத்தன்மையும், ஒரு நாளும் கடவுள் அவருடைய சாயலில் எந்த நோக்கத்துக்காக படைக்கப்பட்டாரோ அதை புரிந்து கொண்டு அந்த கடவுள் ஸ்தானத்தை அடைகிற நிலைமைக்கு நிச்சயமாக போக முடியாது. அப்போது நம்ம உண்மையான மனுஷனாய் வாழணும்னு சொன்னால் நம்ம ஏன் படைக்கப்பட்டோம், எதற்கு படைக்கப்பட்டோன்றதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை தெரிந்து கொள்கிறவர்கள் கடவுளுடைய சமூகத்துக்கு போவதும் நிச்சயம். Thank you and God bless you.